அம்மா தாயே, இப்படி வேற ஒருத்தர் ரூம்குள்ள தூங்குறது தப்பில்லையா? யார் அது வேற ஒருத்தர்? வேற யார் தாயே? நான் தான், நானே தான். நீ வேற ஒருத்தர்லாம் இல்ல. வேற ஒருத்தர்லாம் இல்லனா? நீ வேற ஒருத்தர்லாம் இல்ல. எம்மா ஏய், நீ முழிச்சிருந்தாலும் காட்டி கொடுக்க பாக்குற, தூங்குனதுக்கு அப்புறமும் காட்டி கொடுக்க பாக்குற. முதல்ல உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்புறதுதான் எனக்கு சேஃப். வா. என்ன தூங்க விட ப்ளீஸ். பேக் ஒரு நிமிஷம் இரு. ஏந்திரி ஏந்திரின்னு சொல்றேன்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விட ப்ளீஸ். நீ முதல்ல ஏந்திரி. வா வா ப்ளீஸ். வா. ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. சாரதாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? தூக்கம் வரல தம்பி, அத பூஜைக்கான சாமான்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ போச்சா? இன்னைக்கு அவளை வீட்டில இருந்து வெளியே கூட்டிட்டு போன மாதிரி தான். மா, நான் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன்மா. அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அம்மா, நல்லா தூங்குறாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நானும் தூங்குறேன். நீங்க தூங்கலையா தம்பி? இல்ல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன். ஐயையோ, தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பிட்டனா? சாரி தம்பி. நான் போய் படுக்கிறேன், நீங்க தூங்குங்க. நீங்க போங்க தம்பி, நான் போய் படுத்துக்கிறேன். எங்க போனா இவ? பேக் மட்டும் இருக்கு.
டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். ஏன் இப்படி பண்ற? இப்படி அரை தூக்கத்துல இருக்கிறவள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா வம்பு, தேவையில்லாத பிரச்சனை வரும். முதல்ல இவ தூங்கி எந்திரிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஷோ, இவளை என்ன பண்றது இப்ப? வேற வழியே இல்ல, இதான் பெட்டர். Daddy, mosquitoes killing me. கணபதி, இடியட், நான் சொல்றது ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? நெயில் பாலிஷ் வைடா. நெயில் பாலிஷ் வைடா ப்ளீஸ். ஓகே ஓகே, நான் வச்சு விடுறேன். டாடி, எனக்கு பயமா இருக்கு, தட்டி கொடுங்க. ஐயோ, விடிய ஆரம்பிச்சிருச்சே. இனிமே நான் டிலே பண்ணவே கூடாது. முதல்ல இவளை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தாகணும். இந்த ட்ரெஸ்ல போனா
நைட்டு காரை லாக் பண்ணி கீயை கொடுத்துட்டு தானே போனோம். இப்போ திறந்துருக்குது. புறப்படலாம். சரிங்கம்மா. ஒருவேளை அண்ணம்மா அவளை பார்த்திருந்தா, அவதான் ஸ்ரீனிவாசனோட வரனை கெடுத்தான்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? அவளை பத்தி அண்ணம்மா என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஆனா அதை விட முக்கியமான விஷயம், ராத்திரி பூரா அவ என்னோட ரூம்ல இருந்தான்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? ஐயோ, அண்ணம்மா பாக்குறதுக்குள்ள எதையாவது பண்ணி ஆகணுமே. பாஷா, கார் கீ கொடு. சார், மேடம் எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாங்க சார். அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ கீ கொடு. சார், என்ன தப்பா நினச்சிக்காதீங்க சார். ஜெயந்தி மேடம் முக்கியமான வேலையாக வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. நாளை காலையிலேயே வேலையை விட்டு போன்னு சொன்னாலும் நான் போகிற நிலைமையில தான் சார் இருக்கேன். ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்குங்க. மை டியர் மச்சான், மனசு வச்சான், நாம ஒரு சிக்கலாம் சும்மா ஜிகு ஜிகுன்னு. மை டியர் மச்சான், மனசு வச்சான். குட் மார்னிங் மை டியர் ஹஸ்பண்ட். ஹவ் ஆர் யூ லுக்கிங்? அழகா இருக்கனா? எனக்கு பயமா இருக்குமா. ஏன், எதுக்கு பயம்? ஆமா, சொல்லுன்னு வெயில் அடிச்சக்கு அப்புறம் தான் நீ ஏந்திரிப்ப. இன்னைக்கு சூரியனுக்கு முன்னாடியே ஏந்திரிச்சு எக்கச்சக்க மேக்கப்போட நிக்கிறியே. வாவ் அம்மா, நீ இன்னைக்கு எப்படி இருக்க தெரியுமா? செம்ம அழகா இருக்காங்கல்லப்பா. இத பாருங்கம்மா, நீங்க 2 பேரும் நம்ம குடும்ப பாரம்பரியத்தையே மறந்துட்டீங்க. எங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு. நீங்க எழுந்திரிச்ச உடனே உங்க வாத்தியார் வேலையை ஆரம்பிக்காதீங்க. என்ன? இல்ல, நீ நம்ம கல்யாணத்தனி கூட இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணலையே. 25 வருஷமா எனக்கு தெரியாத ஜெயந்திய இப்ப பாக்குறேனே. என்ன விஷயம்? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன், உனக்கு பிறந்த நாளா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா எழுந்துச்ச உடனே என்கிட்ட நீ சண்டை போடுவிய. அப்பா, அம்மாவை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. இன்னைக்கு அண்ணி வராங்க. மை மருமக கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா. அம்மா, அண்ணி வந்துட்டாங்கன்னா நம்ம டெய்லி பீட்சா பர்கர் சாப்பிடலாம்ல? ஏமா, அன்னைக்கு ஏதோ நீ விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த பொண்ணு வருதா? ஆமா. ஐயோ, என்னது இது? அம்மாவும் மகளும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க.
பாஷா. ஸ்டேஷனுக்கு வெளியில அழகா ஒரு பொண்ணு நிப்பா. அவளை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவ அமெரிக்கால இருந்து வந்திருக்கான்னு. அவகிட்ட போய் நம்ம வீட்டு பேரை சொல்லு. அவ உனக்கு ஹாய் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நீ அவகிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அழகா நம்ம கார்ல ஏத்தி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுற. என்னங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம மருமக 30 மணி நேரம் பிளைட், 3 மணி நேரம் ட்ரெயின் டிராவல் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இத பாரு ஜெயந்தி, இது ரொம்ப தப்பு. ஆமா, அந்த பொண்ணு யாரு? ஏன் மருமக? அது நீயும் நானும் சேர்ந்து பேசி முடிவு பண்ண முடியாது. முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை வர வைக்கணும். இத பாருங்க, ஒவ்வொன்னுத்துக்கும் ஸ்கூல் குழந்தை மாதிரி என்னால பர்மிஷன் கேட்க முடியாது. இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு கெஸ்ட் வர வைக்க எனக்கு உரிமை இல்ல. அத நான் உங்க அம்மா கிட்ட கேட்கணுமா? உங்க அம்மா மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதையே நான் பண்ணா தப்பு. நீங்க வேணா உங்க அம்மா பேச்ச கேளுங்க. ஏன் பையன் ஏன் பேச்ச கேட்கட்டும். நீ வாடி, நாம உன் அண்ணனை எழுப்பி காஃபி குடுக்கலாம். சரி. இரு, ஏண்டி இந்த ட்ரெஸ்ஸ போட்ட? உன் பாட்டி மட்டும் பாத்துச்சு வீடே 2 ஆயிடும். அம்மா, பாட்டி வீட்ல இல்லம்மா. ஓ. அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அப்ப சரி. சரி வா, ஹாஃப் அன் ஹவர்ல அண்ணி வந்துருவாங்கல்ல. அதுக்குள்ள நம்ம அண்ணனை ரெடியாக சொல்லுவோம். வா. பின்னாடி என்ன சவுண்ட் வருது? இதோ பாக்குறேன் மேடம். நீ முதல்ல அது என்னன்னு பாரு. டாடி, காஃபி. டிக்கிக்குள்ள பார்த்திருக்கோமா? வாட்? Thank God. நான் வேலூர்ல தான் இருக்கேன்.